ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குறுந்தொகையில் வர 2வது பாட்டு என்னென்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் லவ் ஃபீலிங்கில் இருக்க ஹீரோயினோட முடியில் இருக்கிற வாசனையை பற்றி ஒரு வண்டுக்கிட்ட பேசின மாதிரி சீன் இருக்குது. இந்த பாட்டை சிவபெருமானே பாடினதாகவும் சொல்கிறாங்க. பழைய படங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாகேஷ் சார் பொயட்டாகவும் புலவனாகவும் சிவாஜி சார் சிவபெருமானாகவும் ஆர்கியூ பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சீன் திருவிளையாடல்ங்கிற பழைய படத்தில் இருக்குது. யூடியூப்பில் தேடி பாருங்கள், அந்த சீன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது பாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ ஒரு வண்டை பார்த்து கேட்குறாரு, என்னன்னா பூவில் இருக்க தேனை தேடி தேடி குடித்து வாழ்க்கையை வாழ்கிற அழகான சிறகுகள் இருக்கிற வண்டே எனக்காக சொல்லாத, அதாவது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு. பல ஜென்மங்களாக என் கூட வாழ்ந்த மாதிரியும் மயில் மாதிரி அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறவளும் நெருக்கமான பல்வரிசை இருக்கிற என்னோட ஹீரோயினோட கூந்தலில் இருக்க வாசனை மாதிரி நீ எந்த பூலையாவது வாசனையை முகர்ந்திருக்கியா, ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஹீரோ வண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த 5 வரி பாடலாக அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பைலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியெரீர் றறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீயறியும் பூவே அப்படிங்கிறது தான் அந்த 5 வரி பாடல். இந்த பாட்டை எழுதினது இறையனார்னு சொல்கிறாங்க. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. அப்போது இந்த ஹீரோ யோசித்த மாதிரி இப்போவும் லவ் இருக்குல்ல. சரி, இந்த மாதிரி சீன் நம்ம தமிழ் சினிமாவில் ஏதாவது இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் இருக்க அடுத்த சீன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.